வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம ரேண்டமைசேஷன் பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கோடிங் எக்ஸசைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெட் ஆர் டெய்ல் அப்படின்ட்டு வந்து காயின் ஸ்விட்ச் பண்ணால் ஹெட் விழும் இல்லைனா டெய்ல் விழும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ எனக்கு 0 அப்படின்னு வந்தால் எனக்கு டெய்ல் அப்படின்னு வரணும். 1 அப்படின்னு வந்தால் எனக்கு வந்து ஹெட்ஸ் அப்படின்னு வந்துடணும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இதுதான் உங்களோட டாஸ்க்கு. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இஃப் ஆர் எல்ஸில் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இம்போர்ட் ரேண்டமைசேஷன் வந்து இம்போர்ட் பண்ணி இதை நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. ஐ மீன் இது ரொம்ப ரொம்ப சப்பையான விஷயம். நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் கிரியேட் அ நியூ ஃபைல். நான் இதுக்கு கோடிங் EXERCISE கோடிங் எக்ஸசைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லெவல். ஓகே, நம்ம லெவல் வந்துட்டோம். நம்ம டெய்லி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ இம்போர்ட், இது வந்து சும்மா சப்பையான விஷயந்தான், ஈஸியாக நீங்களே பண்ணிடுறீங்க. இம்போர்ட் ரேண்டம் அப்படிங்கிறத நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒரு ரேண்டம் இன்ட்டு தான் வந்து இம்போர்ட் டைப் பண்ண போகிறேன். rand int. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நான் 0னா இப்போ நான் 0 அப்படின்னா டெய்ல்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். 1 அப்படின்னா ஹெட் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு நான் இந்த இடத்துல எப்படி 0,1 அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேரியபிள் நேம் சும்மா சைடு, அதாவது இதோட சைடு தான், காயினோட சைடு தானே பார்க்க போகிறோம். ஸோ ரேண்டம் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணணும் மெயினாக, இன்சர்ட் பண்ணணும் மெயினாக. இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஆர் எல்ஸ் தான் நம்ம இப்போ பண்ணணும். இஃப் சைடு இஸ் ஈக்குவல் டு 1. இது உங்களுக்கு தெரியும், சைடு வந்து 1 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரிண்ட் HED ஹெட் அப்படின்னு கூட அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அண்ட் தென் நம்ம ELSE எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் டைல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக மாறி வரும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். நம்ம இந்த இடத்துல நம்பரை தான் ஜஸ்ட்டு இப்போ 0 வந்துச்சுன்னா அதை ஹெட்டாக கூட டெய்லாக கூட அப்படின்னு கொடுத்துருக்கோம். 1 வந்துச்சுன்னா நமக்கு ஹெட்டாக கூட அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஐ ஹோப் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.